ஹலோ, வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஈவினிங் எல்லாத்துக்குமே ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக பார்க்க போகிறோம். என்னென்னா ராகி பக்கோடா. இதுக்கு முதல்ல வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாயையும் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட சோம்பும் கொஞ்சம் சீரகத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு ராகி மாவை போட்டுக்கோங்க. ராகி மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பெசரி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அமுத்தி பிணையணுன்றதெல்லாம் இல்லை, நார்மலாகவே கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாவை அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி போடுவோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படியே உதுத்தி விட்ற மாதிரி எண்ணெயில் உதுத்தி விட்டு போட்டு நல்லா இது வெந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்டு எடுத்தோம்னா நல்ல சுவையான ராகி பக்கோடா ரெடி ஆகிரும். இது ஈவினிங் டீயோடு சாப்பிட்றதுக்கு நல்ல